வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது KiCad 9.0 அதனுடைய கண்டினியூஷன் டுட்டோரியல் தான். லாஸ்ட் வீடியோவில் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டில் காம்பனண்ட் எப்படி கொண்டு வந்து வைக்கிறது, அதுக்கு ஃபுட் பிரிண்ட் எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இதனோட கண்டினியூஷனாக நம்ம பிசிபியும் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் ஸ்கிமேட்டிக் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸ்கிமேட்டிக் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டூல்ஸில் switch to PCB editor அப்படி இல்லைனா அப்டேட் பிசிபி ஃப்ரம் ஸ்கிமேட்டிக். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்கிமேட்டிக் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த விண்டோ வந்திருக்குங்க. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இது எப்படி வியூ இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா பிசிபி செட்டிங்ஸ் எப்படி, அதில் போர்டு எப்படி செட் பண்ணுறது, காம்பனண்ட் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ட்ராக் எப்படி வரைகிறது, அதுக்கடுத்தது 3Dயில் நம்ம எப்படி ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது, 3Dயில் காம்பனண்ட் எப்படி பார்க்குறது. சரிங்களா, இதுதான் பேசிக்ஸ். இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ரவுட்டிங் இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகேங்களா, சரிங்க. ஒரு பிசிபி அப்படின்னா அதுக்கு எத்தனை லேயர் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து பிசிபிக்கு 2 லேயர் இருக்கும். இல்லை சிங்கிள் சைட் பிசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ங்கிறது காப்பர், ஃப்ரண்ட் காப்பர், பிங்கிறது பாட்டம் காப்பர், அதாவது பேக் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாமே ஆகாசிவ், பேஸ்ட்டு, சில்க் ஸ்க்ரீன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. எட்ஜ் கட்டுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் நீங்கள் 4 லேயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூசர் 1, 2, 3, 4ன்னு இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் காப்பர், பேக் காப்பர், அதுக்கடுத்து சில்க் ஸ்க்ரீன், ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கடுத்தது எட்ஜ் கட்ஸ். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போது இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த டூல்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ அப்பியரன்ஸ் பார்த்தாச்சு. இந்த பக்கம் இங்கே இருக்கிறது வந்து சிக்னல். ஸோ எக்ஸ்ன்னு எக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரூட்டிங்க்கு ட்ராக் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் வயா, அதுக்கப்புறம் ஃபுல் டேபு ஜோன்ஸ் ஃபில் பண்ணுறது, அப்புறம் ரூலர் ஏரியா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே எம்எம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது கம்பல்சரி. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் எப்படி எந்த நெட்டோட கனெக்ட் ஆகணும், வயா எந்த நெட்டோட கனெக்ட் ஆகணும், எந்த டிராயிங் நம்ம வரைய போகிறோம், டாப்பில் வரைய போகிறோமா, பாட்டமில் வரைய போகிறோமா, இல்லை எட்ஜ் கட்ஸில் வரைய போகிறோமா அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து கிரிட் லைன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக ஒரு செட்டப் பண்ணுறதுக்காக கிரிட் லைனை 1 mm செட் பண்ணிக்கலாம். 1 mm செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா போர்டோட அவுட்லைன் செட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிளேஸ் ரெக்டாங்கிள். ஸோ சிம்பிளாக நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனோட டைமென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100, இங்கேயும் 100 கொடுத்துறேன். எனக்கு வந்து ஒரு 150க்கு வரையணும் அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 150ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் கிரிட் ஆரிஜின் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் கிரிட் ஆரிஜின். இங்கே தான் தொடங்குது அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம்லாம் மைனஸ், இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ இது அப்பு, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி போகும். எதுக்காக நம்ம அந்த பாக்ஸ் போட்டு அவுட் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா இதுதான் அந்த பிசிபியோட சைஸ். ஓகே, இப்போ இது வச்சாச்சு. இது ப்ரௌன் கலர், இந்த கிரே கலரில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த கிரே கலர் வந்து எட்ஜ் கட்ஸோட அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஏன் எட்ஜ் கட் வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது போர்டு செலக்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லா காம்பனண்ட்டும் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா Alt+3 அப்படி இல்லைனா 3D வியூவர்னு கொடுக்கணும். ஸோ 3D வியூவர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டோட சைஸுக்கு 3D வியூவில் ஜென்ரேட் ஆகிரும். இதை நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி மேலே புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ தெரியும். இது டாப், இது பாட்டம். இதில் வெறும் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஒரு ட்ராக்கும் வரையலை, அதே மாதிரி ப்ராப்பராகவும் வைக்கலை. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு டயோடு மேலே கெப்பாசிட்டர் இருக்குது. இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்க, ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்மாலாக சின்னதாக ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து ரேட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் லைன் அப்படின்னு என்னென்னா
நம்ம ஒரு காம்பனண்ட்டை ஸ்கிமேட்டிக்கில் வரைஞ்சிருப்போம். அந்த ஸ்கிமேட்டிக்கில் இருக்க கனெக்ஷனை இங்கே பிசிபிக்கு கொண்டு வந்துட்டு, இந்த பிசிபியில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ரேக் லைன். சரிங்களா? ஓகே. இதில் நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸையும் சேஞ்ச் பண்ண வேணாம். பேசிக்காக நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இப்படியே வச்சு செக் பண்ணுங்க. அல்லது நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பழகுங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். நமக்கு தெரியும் ஸ்கிமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏசி இன்புட், ரைட் சைடில் டிசி. அப்போ J1 காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். மவுஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது J2. ஸோ J2 ரைட் சைடில் வச்சிடலாம். J1 லெஃப்ட்டில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 டயோடு வைக்கணும். ஸோ இந்த டயோடில் இதை கொண்டு நம்ம டாப்பில் ஏதோ ஒரு இடத்துல வச்சிடலாம். உங்களுக்கு எங்கே மாதிரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சிடலாம். J1ல் நான் 1 டாப்பில் வச்சுருக்கேன். இந்த பின்னோட எது கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆகுது. ஸோ இது நம்ம அப்படியே மேலே கொண்டு வந்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்தது ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுது. அதை ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சிடலாம். இதில் நீங்கள் காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறத விட நீங்கள் அதை எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக டக்கு டக்குன்னு கொண்டு வந்து வச்சிடலாம். ஆனால் அதுக்கு எப்படி லைன்ஸ் கிறிஸ் கிராஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வைக்கணும். அந்த வேலை தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்க. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேமிங் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கசகசன்னு இருக்கும். நான் அதையும் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வரதுங்கிறது சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. மவுஸை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறதுல தாங்க இருக்குது எல்லாமே. ஓகே, இந்த டயோடுக்கு நம்ம இங்கே இன்புட் கொடுத்துறோம். ஸோ ஓகே, வச்சாச்சு. இதை ரொட்டேட் பண்ணுறோம். இதை இங்கே வச்சிடலாம். இதை ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சிடலாம். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி இங்கே வச்சிடலாம். இது இங்கே வச்சிடலாம். ஓகே, இது இங்கே இன்னுமே கொஞ்சம் மேலே வச்சிடலாங்க. ஓகே, இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி நம்ம இங்கே வச்சிடலாம். அடுத்து எல்இடி. எல்இடியோட பாயிண்ட் இங்கே வச்சாச்சு. அடுத்து J2 இருக்குது. எல்இடியோட க்ரீன் இருக்குது. ஸோ இந்த நேமை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஏசி இன்புட் சப்ளைங்கிற நேமை மாற்றி இப்போ திருப்பி வச்சிடலாம். ஓகே, இப்போது இதை இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த 2 காம்பனண்ட்டையும் கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுட்டு இந்த கெப்பாசிட்டரை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சிடலாம். கண்ட்ரோல் இசட். ஓகே, எஸ். ஓகே, இப்போது இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இந்த எல்இடியை நம்ம இங்கே வச்சிடலாம். அதாவது இந்த பிங்க் கலரில் ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்தை வந்து நீங்கள் ஒரு டச் ஆகாமல் வைக்கணும்.
சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே நகர்த்த முடியல, இன்னும் கொஞ்சம் நான் பக்கத்துல வைக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் கிடைக்கும். கன்சிஸ்டடா இருக்கும். பட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ காம்போனன்ட்ட கிட்ட வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் மிச்சமாகும். அதே மாரி இஎம்ஐ/எம்சி ப்ராப்ளம்ஸ் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அதுவும் உங்களுக்கு கிளியர் ஆகறதுக்கு ஈஸியா இருக்கு. இஎம்ஐ/எம்சி டாபிக்லாம் பெரிய டாபிக்ங்க. கத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஓகே. இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால கொண்டாந்து வச்சுட்டு, அத வந்து போர்ட ரீசைஸ் பண்றோம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ள நம்ம ரவுட் பண்ணிறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த போர்டோட திக்னஸ வந்து நம்ம குறைச்சுக்கலாம். திக்னஸ்ங்கிறத விட வித் ஏரியா. மறுபடியும் இத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா 150, 150. ஸோ இங்க வந்து Yல 124 இருக்கு. 125 வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 140ல இருக்கு. ஸோ 140. இப்ப இது இருந்தா நமக்கு ஒரு இது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணு மிஸ் ஆகும். என்ன மிஸ் ஆகும் அப்படின்னா, ரவுட்டிங் மிஸ் ஆகும். அது நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. டாப் லேயர்ல பண்ணலாமா? இல்ல பாட்டம் லேயர்ல பண்ணலாமாங்கிறது ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் மவுண்டிங் ஹோல் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ இப்போ மவுண்டிங் ஹோல் அப்படிங்கிறது ஏன்னா, ஒரு பிசிபி இருக்குன்னா, அந்த பிசிபில இது நம்ம ரெடி பண்ணிர்றோம். இது எப்படி கொண்டு போய் நம்ம மவுண்ட் பண்ணுவோம்? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு மவுண்டிங் ஹோல்னு ஒண்ணு வைப்போம். மவுண்டிங் ஹோல்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஓட்டை அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காம்போனன்ட் இந்த பிசிபிக்கு வந்துட்டு சாரி ஸ்கீமாட்டிக் வந்துட்டு, இங்க மவுண்டிங் ஹோல் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, மவுண்டிங் ஹோல் வரும். ஸோ மவுண்டிங் ஹோல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு 4 இருக்கிறதுனால 4 டைம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இத டபுள் கிளிக் பண்ணி இதனோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காப்பி பேஸ்ட் பண்றது ஈஸி. ஓகே. இப்போ ஃபுட் பிரிண்ட். ஸோ அகைன் நம்ம போயிட்டு மவுண்டிங் ஹோலோட ஃபுட் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ மவுண்டிங் ஹோல். இப்போ என்னன்னா ஜென்ரலா நீங்க எடுக்கிறது 3 எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ எம்3ன்னு எடுத்தீங்கன்னா 3.2 இத வந்து மேப் பண்ணிருங்க. மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ எனக்கு 4 சைஸ்க்கு 4 வேணும். ஸோ 4 மவுண்டிங் ஹோல் வைக்கிறேன். ஓகே. இப்போ இத நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம லேஅவுட்டுக்கு போறோம். லேஅவுட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் ஃப்ரம் பிசிபி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல புதுசா H1, H2, H3 ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். எரர்ஸ், வார்னிங்ஸ் கிடையாது. சரி ஓகே. அப்புறம் அப்டேட் பிசிபி க்ளோஸ். அப்ப எனக்கு வந்து 4 ஹோல்ஸ் வந்துருச்சு. இப்ப இத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அங்கங்க வச்சுருங்க. பட் எப்பவுமே கார்னர்ல வைக்கிறது பெஸ்ட். இப்ப மவுண்டிங் ஹோல் வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த மவுண்டிங் ஹோலுக்கு பக்கத்துல காம்பவுண்ட் இருக்கக்கூடாது. ஓகே. இது அளவும் பண்ணாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சின்ன ஹோலா வச்சுக்கலாம். பட் M3 தான் பெஸ்ட்டு. ஸோ சைஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் சின்ன ஹோலா மாத்திக்கலாம். நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, அதனோட சைஸ வந்து நான் மாத்துறேன். 1 மினிட். ஸ்லோ ஆயிருச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிபியூலாம் ஒண்ணும் ஆகலைங்க. சூப்பர். மொத்தமா க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகே. நல்ல வேலை. ஒண்ணும் ஆகலங்க. அ ஒண்ணும் இல்ல. மேபி சிஸ்டம் நான் ப்ராப்பரா சேவ் ஆகாம இருக்கலாம். நீங்க ப்ராப்பரா சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ அகைன் ஸ்கீமேட்டிக்.
ஓகே. ஸோ இதனோட மவுண்டிங் ஹோல்ஸில் M3 இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் M2 ஹோலில் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே, அதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, மறுபடியும் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேங்க. M2. யாரும் கோவப்படாதீர்கள், ஏன்னா இது சிங்கிள் வீடியோ ஒரே டேக்கில் போகுது. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி அப்டேட் பிசிபி கொடுங்க, சைஸ் மாற்றிருக்கேன்னு சொல்லுங்கள். ஓகே, க்ளோஸ். மவுண்டிங் ஹோல்ஸ் வந்துருச்சு. மவுண்டிங் ஹோல் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கார்னராக எடுத்து வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா பிசிபி பாதி காணாமல் போயிடும். கார்னர் இப்படி தாங்க வைக்கணும், மவுண்டிங் ஹோல் அப்படின்னா. இன்னுமே சொல்லப்போனால் நீங்கள் வந்து இதில் 0.25 mm 10 மில்ஸ் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ 10 மில்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கிரிட் ஈஸியாக இருக்கும், காம்பவுண்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக நகரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கேப் காமிக்குது. ஸோ இந்த கேப்புக்கு அதாவது ஒரு கொலிஷன் காமிக்குது. கொலிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு பாக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட அவுட்லைன். அந்த அவுட்லைனுக்கு வெளியில் எந்த ஒரு நேமோ காம்பனண்ட்டோ இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் காம்பனண்ட்டில் வெளியே இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இங்கே வந்து வச்சுருங்க, உள்ளே வச்சுருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், மீதி எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ சில்க் ஸ்க்ரீன், டாப் சில்க் ஸ்க்ரீன், பாட்டம் சில்க் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். மீதி இருக்கிறது எதுவும் பிரிண்ட் ஆகாது. தட் மீன்ஸ் லே அவுட்டில் வராது. இதெல்லாம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகேங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ஒரு தடவை சும்மா 3D வியூ பார்த்துட்டு வந்துடுவோமா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவா மாதிரி தெரியுதா? ப்ராப்பராக அடுக்கியிருக்கோம், கெப்பாசிட்டர் ப்ராப்பராக வச்சுருக்கோம். முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம ரவுட்டிங்கை முடிச்சுட்ருவோம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணதே உங்களுக்கு ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைனுக்கு பேர் தான் ட்ராக். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் லேயரில் வரையக்கூடாது, ஏன்னா இது த்ரூ ஹோல். ஸோ த்ரூ ஹோல் அப்படிங்கும்போது பாட்டம் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு உங்களுக்கு ட்ராக் வரையணும், டாப்பில் காம்பனண்ட் இருக்கணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா கூகுளில் காமிக்கிறேன். 2 லேயர் பிசிபி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் பிசிபி, டாப் லேயர், பாட்டம் லேயர். இந்த டபுள் லேயர் பிசிபியில் 2 இடத்துல மட்டும்தாங்க உங்களுக்கு காப்பர் ஃப்ளோ ஆகும், மற்ற இடத்துல காப்பர் ஃப்ளோ ஆகாது. இதுதாங்க எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது இடையில இருக்கிறது இந்த ஒரு பிசிபி மெட்டீரியல் FR4ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி. அதுக்கு அடுத்தது டாப்பில் ஒரு காப்பர் ஃப்ளோ ஆகும், பாட்டமில் காப்பர் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். சரி, இப்போது இது நம்ம சிங்கிள் லேயர் பிசிபியில் போகிறதுனால நம்ம பாட்டம் லேயருக்கு போய்க்குவோம். ஸோ பாட்டம் காப்பர் அப்படியே இருக்கிறத வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைன் வரும். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ட்ராக் வயா, அதில் போயிட்டு கஸ்டம் வேல்யூ. ஸோ இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 mm வச்சுக்கோங்க. டயாமீட்டர் வந்து 0.7, இது 0.5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ட்ராக் வித்து பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ நான் இங்கே டச் பண்ண உடனே அடுத்தது எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும் அதுவே. ஸோ இப்போது இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. இதில் ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ பிசிபி டிசைன் பண்ணாலும் 90 டிகிரியில் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு லாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம அடுத்த பாயிண்ட் ஒரு கிளிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் ஒரு கிளிக். அதே மாதிரி இந்த 5 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்படி கொண்டு போயிருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. இப்படி ஏதாவது ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் டிசைன் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. ட்ராக் கிளிக் பண்ணி அதை நம்ம இந்த சைஸ்க்கு மாற்றிக்கலாம். ட்ராக் 2, ட்ராக் 3 அவ்வளோதாங்க. எப்போ போனாலும் 45 டிகிரி அந்த கர்வ் லைட் ஸ்லாண்டிங் ஆங்கிள் மாதிரி தான் கொண்டு போகணும். 90 டிகிரியில் கொண்டு போகாதீங்க. இப்படி கொண்டு போயிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? டிசைன் பண்ணும்போது சிலதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் எடிட்டிங்க்கு வேலை இருக்காது. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணும்போதும் நிறைய எடிட்டிங்ஸ் இருக்குங்க. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே முடிஞ்சது. இப்போ இது பாட்டம் லேயர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் பேடை விட வேறு எங்கே வேணாலும் நீங்கள் வரையலாம். கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் காப்பர் பவரிங் காப்பரில் ட்ராக் இப்போ வரக்கூடாது. கிறிஸ் கிராஸ் லைனாக ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் போகக்கூடாது. ஸோ இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போது இதுதாங்க நம்மளோட பிசிபி. இப்போ இந்த எழுத்தெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். இதில் சில் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுங்க. சில் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் இந்த நேம் பார்த்தீங்கன்னா ஃபேப். ஸோ ஃபேப். ஓகே. இதுதாங்க நம்ம இப்போ வச்சிருக்கிறது. நீங்கள் சில் ஸ்க்ரீன் வேணால் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. இது மட்டும் தாங்க உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேப் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஃப்ரண்ட் ஃபேபு பேக் ஃபேப் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற இதெல்லாம் ஹைட் ஆயிரும். உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் வரும். தட் மீன்ஸ் சில் ஸ்க்ரீன் மட்டும்தான் வரும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் 2 லைன்ஸ் எதுவும் டச் ஆகாமல் இருக்குங்க. ஸோ அதையும் முடிச்சுட்ருவோம். ஸோ இப்போ இங்கேருந்து இது டாப் லேயரில் இருக்குது. நம்ம எகெயின் பாட்டம் லேயர் போகணும். பாட்டம் லேயர் போயிட்டு காப்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஒரு சித்தலை கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போது இதில் ஏதாவது ஓப்பன் லைன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் லைன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வந்து தெரியணும் எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஆஃப் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் பேக்யார்டு. ஓகே. ஸோ இப்போது காம்பனண்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதோட ரெஃபரன்ஸ். இது இதோட ரெஃபரன்ஸ். அது அங்கே இருக்கட்டும். இதை இங்கே கொண்டு வந்துடலாம். D1. ஓகே. இந்த C1க்கு நம்ம இங்கே வச்சிடலாம். எல்லாமே ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. தெரியாத மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பனண்ட் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட சிரமம் வரும். இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் இங்கே சென்டரில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது ட்ரில் பண்ணும்போது காணாமல் போயிடும். மறுபடியும் உங்களுக்கு எது H3 ஹோல்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் எல்லா இடத்துல வச்சுட்டேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நானும் என்னோட நேமை வந்து நான் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. அதையும் வச்சுருவோம். ப்ளேஸ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டில் நான் வந்து மெட்ரோ லார்க்னு வைக்கிறேங்க. என்னவா வைக்கலாம் அப்படின்னா சில்க் ஸ்க்ரீன்.
வச்சு பார்ப்போம். ஓகேங்க. கரெக்ட்டா இருக்கு. வேணும் அப்படின்னா, இங்க இயர் 2025 அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது டாப்ல வரதுங்க. ஓகேங்களா? டாப்னா ஃப்ரண்ட் காப்பர் லேயர். இப்ப நீங்க பாட்டம் காப்பர் லேயர் போனீங்கன்னா, அத நீங்க ரொட்டேட் பண்ணி வைக்கணும். அது எப்படி அப்படின்னா, சேம் அதே மாதிரி இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல 2025 டெலீட் பண்ணிட்டு, பாட்டம் சில்க் ஸ்க்ரீன செலக்ட் பண்றேங்க. இப்ப வச்சுர்றோம். ஓரியன்டேஷன் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. எஸ். ஏன் இத இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு 3D வியூல காமிக்கிறேங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் அது டாப்பு. இது ஒரு மெரூன் கலர் லைட் பிங்க் கலர்ல இருக்கு. இது வந்து பாட்டம். சரி ஓகே. இப்போ 3Dல போலாம். 3Dல போனீங்க அப்படின்னா, இது மெட்ரோலார்க் 2025ன்னு வந்துருது. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, மெட்ரோலார்க்ன்னு ப்ராப்பரா வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அத வந்து உங்களுக்கு வேற மாரி காமிக்கும். ஸோ, எப்பவுமே டாப் லேயருக்கு நீங்க எந்த ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆனா, பாட்டம் லேயர்ல நீங்க இன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். இதுதாங்க எழுதப்படாத விதி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் லேயர்ல உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் இருக்கும். காம்போனன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண சில்க் ஸ்க்ரீன் இருக்கும். அதே மாரி ட்ராக் எதுவுமே இங்க இருக்காது. ஏன்னா எல்லாமே 3D. அது இல்லாத நம்ம சிங்கிள் லேயர் த்ரூ ஹோல் காம்போனன்ட் எடுத்ததுனால ட்ராக்க பாட்டம்ல வரைஞ்சிருக்கோம். ஸோ, அதனால பாட்டம் லேயர்ல மட்டும் தான் உங்களுக்கு காப்பர் இருக்கும். இப்போ நம்ம மவுண்டிங் ஹோல் வச்சதுனால அதுவே ஹோல்ஸ் காமிக்குது பாருங்க. ஓகே. இப்போ இதுதாங்க ஃபைனல் வியூ. ஓகே. இத நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதையே தம்ப்நெயிலா வச்சிடலாங்க. ஓகே. இது முடிஞ்சதுங்க. அடுத்தது ஓகே. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க மறக்காம. அடுத்தது இங்க பேரு வைக்கிறது எல்லாமே முடிஞ்சது. நீங்க காம்போனன்ட் எல்லாமே வச்சுட்டீங்க. டாப் லேயர்ல நமக்கு ரவுட்டிங் கிடையாது. பாட்டம் லேயர்ல மட்டும் தான் ரவுட்டிங். நேம் வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ சில்க் ஸ்க்ரீன்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ போர்டு கட் அவுட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா கர்ப்பர் எக்ஸ்ட்ராக்ட்டுங்க. இப்போ ஃபேப்ரிகேஷன் அவுட்புட். ஸோ ஃபேப்ரிகேஷன் அவுட்புட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபோல்டர் ஒரு தடவ பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்ன ஃபைல் இருக்கு, என்னென்ன ஃபைல் இல்ல அப்படின்னு. ஸோ நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டருக்கு போயிருங்க. நானும் ஓப்பன் பண்ணிடுறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுலேருந்து அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி ஸ்கிமேட்டிக் ஃபைல் இருந்துச்சு, ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சு, இபாம் கிரியேட் பண்ணியிருந்தோம், பிசிபி ஃபைல் இருக்கு, ஆட்டோ சேவ் ஆகுற ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நம்ம கர்ப்பர் ஜென்ரேட் பண்ண போறோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தமா ஒரு 12 ஃபைல் இருக்கு. இப்போ கர்ப்பர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஃபேப்ரிகேஷன் அவுட்புட் கர்ப்பர். சரிங்களா? இப்போ கர்ப்பர் அப்படின்னு குடுத்துட்டு, என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்து காப்பர் வேணும். எஃப் காப்பர், பேக் காப்பர், எஃப் பேஸ்ட்டு, பி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஃப் செல் ஸ்க்ரீன், பி செல் ஸ்க்ரீன், எஃப் மாஸ்க், பி மாஸ்க், எட்ஜ் கட். இது எல்லாமே தேவைங்க. மத்தது நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா அப்படின்னு பார்த்தா, எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. 4,6 யூனிட் எம்எம்லயே இருந்துட்டு போகுது. பிரச்சனை இல்ல. எக்ஸ்2 ஃபார்மேட் ரெக்கமெண்டட். அத அப்படியே வச்சுக்கோங்க. ஃபோல்டர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கர்ப்பர், பிரிட்ஜ் ஆர் கர்ப்பர் செலக்ட் ஃபோல்டர் குடுத்துருங்க. குடுத்துட்டு குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் சேவ் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிளாட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ப்பர் ஃபைல் எல்லாம் ஜெனரேட் ஆயிரும். இதுதாங்க அந்த கர்ப்பர் ஃபைல்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்யூ காப்பர் கர்பர், பியூ காப்பர் கர்பர் இதெல்லாம் ஜென்ரேட் ஆயிருச்சு. இதையும் நம்ம எப்படி வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே. இப்போ அடுத்தது முடிஞ்சதுங்க. ஜெனரேட் ட்ரில் ஃபைல். இப்போ இங்க நம்ம ஒரு சில ஹோல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ட்ரில் ஃபைல் அப்படிங்கிறது ஜெனரேட் பண்ணணும். ஸோ ஜெனரேட் ட்ரில் ஃபைல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கெர்பர் ஃபைல் தனி, பிரிட்ஜ் ஆர் ட்ரில். ஸோ இந்த ட்ரில் ஃபைல் நம்ம தனியா கிரியேட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃபோல்டர் குடுத்துட்டு எஸ் குடுத்துருங்க. இதெல்லாம் ஓரளவு செக் பண்ணிக்கோங்க. எந்த சேஞ்சஸும் வேண்டியதில்ல. ஜெனரேட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைல் ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபைலையும் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கீகேட் டெஸ்ட்டுங்கிற ஃபைலில் 1, 2, 3ன்னு கிரியேட் பண்ணியிருந்தேன். கர்பர் ஃபைலில் நமக்கு தேவையான கர்பர்லாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த ட்ரில் ஃபைலுங்கிறதுக்கும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகேங்க. இப்போ முடிஞ்சது. இப்போ கர்பர் ஃபைல் நம்ம ஒரு நீங்க ஃபேப்ரிகேஷன் போறீங்க அப்படின்னா, அந்த ஃபேப்ரிகேஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைல் கர்பர் ஃபைல், ட்ரில் ஃபைல் இந்த 2மே ஜென்ரேட் பண்ணணுங்க. இந்த 2 ஜென்ரேட் பண்ணீங்கன்னா தான், அவங்க பிசிபி சப்ளையர் வந்து அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா பிசிபி மேக் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. இதுல டைமென்ஷன்ஸ் பார்க்குறது அடுத்தது. சரிங்களா? இப்போ டைமென்ஷன்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது எப்படி கர்பர் அப்லோட் பண்ணி, நம்ம எப்படி பிசிபிய வாங்குறது அப்படிங்கிறதையும் ஒரு தடவ பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. இப்போ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். இது 25 mm, இது 40 mm. ஸோ உங்களுக்கு என்னன்னா, இங்க நீங்க எஃப்யூ காப்பர்ல போடாதீங்க. மேக்ஸிமம் எட்ஜ் கட்ஸ்லயும் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் சில்க் ஸ்க்ரீன் வேண்டாம். பிஃபேப்ல வச்சுக்கோங்க. அத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். அதனால ப்ராப்ளம் இல்ல. ஓகே. சாரி பிஃபேப் இங்க டிசேபிள் பண்ணியிருக்கோம். அதே மாரி எஃப்ஏப். உங்களுக்கு இந்த கலர்லாம் பிடிக்கலன்னா, நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாரி கலர் அசைன் பண்ணிக்கலாங்க. அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ இதனோட டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இன்னுமே ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாங்க. என்ன டவுட்ஸ் இருக்கும் அப்டின்னா, இதுல இப்போ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில போர்டுலாம் பார்த்தீங்க அப்டின்னா, காப்பர் பவரிங் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ காப்பர் பவரிங் அப்டின்னா என்னன்னா, இருங்க. ம். ஆ இது எடுத்துக்குவோம். ஸோ இது ஒரு பிசிபிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ராக் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் காப்பரா இருக்கா? இதுக்கு பேர் தான் காப்பர் பவரிங் அப்டிம்பாங்க. ஸோ அது எப்படி காப்பர் பவர் பண்றது அப்டின்னா, நீங்க 4 எட்ஜ் செலக்ட் பண்ணி காப்பர் பவர் செலக்ட் பண்ணீங்கன்னா வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ட்ரா ஃபில்ட் ஜோன் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கிளிக்கு, நோ நெட்ன்னு இருக்கு. ஸோ நெட் நேம் வந்து கிரவுண்ட் வச்சுக்கலாம். பாட்டம் போய்க்கலாங்க. ம். ஓகே. சும்மா ஜோன் நேம் கிரவுண்டுன்னு குடுத்துருவோம். நோ நெட். அப்படி குடுத்தீங்கன்னா ஹேட்ச்டு வந்துரும். இப்ப இத விட ஃபில் தான் நல்லாருக்கும். ஸோ ஃபில்லே போயிரலாருங்க. ம். கிரவுண்டு, லைன்ஸ். சரி ஓகேங்க. இத நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்போதைக்கு உங்களுக்கு கர்ப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஒரு ரீகால் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் போட்டுறேங்க.